நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல உயரமான பல கட்டிடங்கள் இருக்கு. இப்படி உயரமா இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் கண்ணாடிகளாலே கட்டப்பட்டிருக்கு. ஸோ எல்லா அவுட்டரும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டிடத்தை கண்ணாடி தான் இருக்கும். ஏன் கண்ணாடியால கட்டியிருக்காங்க, எதுக்கு கண்ணாடியை அவுட்டரா பயன்படுத்துறாங்க அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பதிவுல நீங்க பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான், சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மேலும் நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் மூலம் அற்புதமான அதிசயமான பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நாங்க போடுற எல்லா பதிவும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகத்தின் மிக உயரமாக இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் ஏன் கண்ணாடிகளால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகத்தின் மிக உயரமா இருக்கக்கூடிய பல பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. செம்ம டெக்கரேஷன். அந்த பில்டிங்கை பார்க்கும்போது அப்படி மராக்கலா இருக்கும். அப்படி விண்ணை முட்டுற அளவுக்கு பில்டிங்கா இருந்தாலும் ஃபுல்லா அவுட்டர் பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே போட்டிருப்பாங்க. ஸோ புர்ஜ் கலிஃபா நம்ம பார்க்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் தான். இது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒளி பிம்பங்களை வந்து ஏற்படுத்துவாங்க, பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க. எதனா ஒரு விஷயத்த நாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னா அந்த செலிப்ரேஷனே அந்த திரையில வந்து எல்இடி திரையில வந்து போடுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி பேனல் அதிகப்படியா பயன்படுத்துறாங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வெளிச்சம், அதாவது பாத்தீங்கன்னா பில்டிங்களுக்குள்ள வெளிச்சம் ரொம்ப ஃப்ரீயா உள்ள போகும். அதான் ஃபர்ஸ்ட் வந்து மின்சார சேவ், அதாவது எலக்ட்ரிசிட்டி சேவிங் தான் ஃபர்ஸ்ட் காரணம் பார்க்கப்படுது. அதிகப்படியான லைட்ஸ் வந்து பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. சுத்தி கண்ணாடி இருக்கிறதுனால எந்த பக்கம் சூரியன் இருந்தாலும் அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை கொடுக்கும். அதுக்கான காரணமாக தான் முதல் காரணம் பார்க்கப்படுகின்றது. ஸோ ரெண்டாவதா கிளாஸ் போட்டதோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெப்ப கட்டுப்பாடு. அவுட்டர்ல இருந்து வெளிச்சம் நமக்கு கிடைச்சாலும் இது மட்டும் இல்லாம அவுட்டர் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை இது தடுக்கிற விதத்துல இந்த கண்ணாடி பேனல் அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஏசியோட பயன்பாடும் குறைக்கப்படுதா சொல்றாங்க. ஸோ ஏசி வெளியே போகாது, குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை அதிகப்படியாக உருவாக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இறுதியா பாத்தீங்கன்னா தீ விபத்து, அதாவது பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படுதுன்னு சொன்னா, ஸோ அவுட்டர் ஃபுல்லாவே பயங்கரமா இருக்குன்னு சொன்னா இந்த தீ விபத்துல இருந்து இந்த கிளாஸ் வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்றாறு போலதான் இப்ப இருக்கக்கூடிய நவீன கட்டிடங்களை கண்ணாடியை பயன்படுத்த விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ரொம்ப எளிய முறையில வெளியில வர முடியும், வெளியில என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும். ஸோ ஈஸியா வந்து அவங்க டிராவல் பண்ணி கீழே வர முடியுன்ற விஷயமா பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம பில்டிங் வந்து அதிகப்படியான சேதத்தையும் சந்திக்காது. சுவர் இருக்கு, அதுல நிறைய விஷயங்களுக்கு சொன்னா எல்லாமே சேர்ந்து எரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படும். இது மட்டும் இல்லாம பில்டிங்கோட வெயிட் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுகின்றது. அதிகப்படியான சுமையை பில்டிங் மேல நம்ம ஏற்ற தேவையில்ல. அதிகப்படியான உயரமான கட்டிடங்கள் அதிகப்படியான வெயிட்டா இருக்கும். ஸோ சுத்தி நம்ம சுவரை வைக்கிறோம்னு சொன்னா பெரிய வெயிட்டையும் அது சுமக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த கண்ணாடி பேனல் நம்ம அமைக்கிறது மூலியமா பில்டிங்கோட வெயிட்டையும் நம்ம குறைக்க முடியும். அதனால உயரத்தை அதிகப்படுத்த முடிய விஷயமா பார்க்கப்படுகின்றது. இறுதியா பாத்தீங்கன்னா பில்டிங்கை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள்லாம் சுவர் வைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதை பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த செலவை இது குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி பேனலா இருந்தா அதிகப்படியான மாசும் இதுல படியறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த செலவு சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப செலவும் குறைவானதா பார்க்கப்படுகின்றது சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா உள்ள பயன்படுத்தக்கூடிய ஏசி, இது மாதிரி எல்லா விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா எளிதில் டேமேஜ் வந்து அதிகப்படியான டேமேஜ்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அதிகப்படியான டேமேஜ் ஏற்படாது. அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுத்தம், கிளீன் பண்றது, பெயிண்டிங் செலவு, இது மாதிரி பெரிய செலவை வந்து இந்த கண்ணாடி பேனல் அமைப்பதன் மூலியமா குறையப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஓவராலா நீங்க பார்க்கும்போது பெரிய செலவை இந்த கண்ணாடி பேனல் அமைக்கிறதன் மூலியமா குறைக்கப்படுது சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ அதிநவீன கொஞ்சம் லேட்டஸ்டா கட்டக்கூடிய பில்டிங்ல பாத்தீங்கன்னா சோலார் பேனலை வந்து அமைக்கிறாங்க. ஸோ சோலார் பேனல் அமைக்கிறது மூலியமா மின்சாரமும் வந்து எடுத்துக்கிறதா பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு நவீன கட்டிடங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா இந்த உலகத்துல கூடிய பல பிரம்மாண்டமான கட்டிடங்கள்ல ஏன் கண்ணாடியில பயன்படுத்துறாங்க அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ண பிரஸ் பண்ணிட்டுருங்க. அதே போல நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நலப்படி தெரிஞ்சுக்கணும். மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.